வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் பத்திரமா சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா சிச்சுவேஷன் இதை நினச்சி நம்ம பயப்பட வேணாம், ஆனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மொபைலினுடைய ரிவ்யூ. மோட்டோ G60. ஸோ புதிய மொபைல் ஃபோன் மோட்டோலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, மோட்டோரோலா இந்தியாவில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் அவங்க லான்ச் பண்ணுற எல்லா மொபைல் ஃபோன்ஸுமே ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டோ G60 உடைய விலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. விலையை பற்றி உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். முதல்ல மொபைலினுடைய அன்பாக்ஸ் பண்ணணுமா, பாக்ஸு இந்த மாதிரி தான் எல்லா மோட்டோரோலா மொபைல் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் திறந்தோடனே உள்ளுக்குள்ளே மொபைல் ஃபோன் தவிர யூஷுவல் விஷயங்கள், அப்புறம் 20 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அன்பாக்சிங்லாம் நீங்கள் வேறு சேனலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ டேரெக்டாக நம்ம ரிவ்யூக்கு போயிடுவோம். மோட்டோ G60 இந்த மொபைலினுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா, முழுக்க பிளாஸ்டிக்கால் ஒரு பண்ண மொபைல் ஃபோன். ரொம்பவே ஷைனியாக இருக்குது இந்த பேக் பார்க்குறதுக்கு. இன்ஃபேக்ட் இந்த பேக்கில் இந்த கேமரா ஹம்பில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஆலிவ் க்ரீன் கலரில் அந்த கேமரா ஹம்ப் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக ஒட்டக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி தொடச்சிக்கிட்டே இருந்தோம்னா இது பிளாஸ்டிக், அதனால ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு கேஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மொபைலுடைய சுற்றி இருக்கிற ரிம்முமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த மொபைல் ஃபோனில் பிளாஸ்டிக் ரிம்மா மெட்டல் ரிம்மான்னு பார்க்குறதுக்கு, மெட்டல் ரிம்மாக இருந்துச்சு அப்படின்னா கீழே சைடில் எங்கேயாச்சும் ஆண்டனாக்கு தனியாக லைன் போட்டிருப்பாங்க. பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால ஆண்டனா உள்ள கன்சீல்டாக வைக்க முடியும். ஸோ ஆனால் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியமான மொபைல் ஃபோன், கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சாலிட் பில்டு குவாலிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் பக்காவாக இருக்குது. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. USB Type-C ஒரு போர்ட் இருக்கு. மைக் கீழே, மேலே நாய்ஸ் கேன்சலிங் மைக், 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய ஒரு பக்கத்தில் 3 செட் ஆஃப் பட்டன்ஸ் இருக்கு. பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் மற்றும் கூகுள் அசிஸ்டன்ட்கான பிரத்யேகமான பட்டன். இன்னொரு சைடில் ஒரு சிம் கார்டு ட்ரே. இது ஒரு ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே. ஆனால் இந்த G60 வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 225 கிராம் இருக்கு. திக்னஸும் ஒரு 9.8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் இதில் இருக்கக்கூடிய 6000 mAh பேட்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் யூஸ்வலாக இருக்கிற எல்லா மோட்டோரோலா மொபைல் ஃபோன் மாதிரியும் இதுலயும் ஒரு வாட்டர் ரிப்பலண்ட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ தண்ணி ஏதாச்சும் லைட்டாக படிச்சு மொபைல் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வராது. ஸோ அதனால மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸில் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். டிஸ்பிளேக்கு வருவோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்காங்க. அதாவது 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMOLED பேனல் கிடையாது, LCD பேனல் தான். ஆனா இந்த பேனலுடைய சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6.8 இன்ச் Full HD Plus ரெசல்யூஷன் கொண்ட ஒரு பேனல் கொடுத்திருக்காங்க. இது ஒரு HDR10 சப்போர்ட்டட் டிஸ்ப்ளே. சோ இந்த டிஸ்ப்ளேனுடைய குவாலிட்டி, நீங்க AMOLED பேனல் தான் சூப்பரான குவாலிட்டி அப்படின்னு இந்த மைண்ட் செட் இருக்குது பாத்தீங்களா, அதை தள்ளி வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ப்ளேனுடைய குவாலிட்டி பக்காவா இருக்கு. ரொம்ப ஒரு ஷார்ப்பான டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லுவேன். கலர் அக்யூரசி இப்போ ஆல்மோஸ்ட் 10,000 மொபைல் ஃபோன்லேருந்து எல்லா மொபைல் ஃபோன்லையும் கலர் அக்யூரசி ஓரளவுக்கு இப்போ நல்லாவே கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த ஷார்ப்னஸ், அந்த எழுத்துக்கள், படங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு டெக்ஸ்ட்லாம் அந்த ஷார்ப்பாக இருக்குது. மொபைல் ஃபோனை ஆன் பண்ண உடனே நான் நோட் பண்ணது இந்த ஷார்ப்பான டிஸ்பிளே குவாலிட்டி. அதுக்கு மேலே உங்களுக்கு 120 Hz ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். பை டிஃபால்ட்டா ஆட்டோ ரெஃப்ரெஷ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு 60 Hz இல்லாட்டி 120 Hz நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். 60 Hzல வச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்தது 120 Hz தான். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சு. அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். பட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளூயிடாக, ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஆகட்டும், அதை திறக்கிறது, யூஸ் பண்ணுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. முக்கியமாக நீங்கள் கேம்ஸ் விளையாடுறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு ஸ்மூத்தான ஒரு மொபைல் ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லலாம். ரெட்மி நோட் 10 சீரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே 120 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் AMOLED பேனல் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த போக்கோவில் வந்தோம் அப்படின்னா அவங்களும் 120 கொடுக்குறாங்க, ஆனால் LCD பேனல் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ எக்கச்சக்கமான சாய்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ கஸ்டமர் இஸ் த கிங். ஸோ அதை நான் வச்சுட்டு டிஸ்பிளேக்கு அடுத்தபடியாக நம்ம கேமரா பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் ஒரு மெயின் கேமரா 108 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர், அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். இந்த 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரை எப்போ ரிமூவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. மேக்ரோ கேமரா இந்த 8 மெகா பிக்சல் கேமரா அல்ட்ரா வைட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. பட் கேமரா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. பிக்சர்ஸ்லாம் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. டைனாமிக் ரேஞ்ச் அருமையா இருக்கு. கலர்ஸ், எக்ஸ்போஷர், சேச்சுரேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பாட் ஆன்ல இருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸுமே இந்த மொபைல் ஃபோன்ல ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு.
மொபைலுடைய முன்புறத்தில் செல்ஃபிக்காக பொட்டு நாச்சுக்குள்ள 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கக்கூடிய செல்ஃபிஸ்ல டீட்டெயில்ஸ் நல்லா அருமையா இருக்கு. லோ லைட்ல கூட இந்த மொபைல் போன்ல செல்ஃபிஸ் நல்லாவே வந்திருக்கு. அப்படியே செல்ஃபி லோ லைட்ல வரலையா, உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஃபிளாஷும் கொடுத்துட்டாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஃப்ரண்ட் ஃபிளாஷ் இப்போதான் முதல்ல நான் கேள்விப்படுறேன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே சுத்தி இருக்கிற பெசல்ஸ் ரொம்ப சிறுசா இருந்தாலும் அதுக்குள்ள எப்படியோ ஃபிளாஷை வச்சுட்டாங்க. ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணலாம். ஆனால் 4K வீடியோஸுக்குமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. சாம்பிள்ஸ் நீங்க பார்த்தாலே தெரியும். மேக்ரோ போட்டோகிராஃபி ஓகே நல்லா இருக்கு. டெப்த் சென்சரை வச்சு நீங்க போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறப்போ அதுலயே உங்களுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. ஸோ கேமரா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. இந்த மோட்டோ G60ல Moto G60 மாதிரியே Moto G40 Fusion சொல்லிட்டு இன்னொரு மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த Moto G40 Fusionக்கும் இந்த Moto G60க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, பின்னாடி இருக்க பிரைமரி கேமரா இதுல 108 மெகா பிக்சல் கேமரா, அதுல 64 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்ல இருக்க செல்ஃபி கேமரா இதுல 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, அதுல 20 மெகா பிக்சல் கேமரா. இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி டிசைன்ல இருந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். Redmi Note 10 Proக்கும் Redmi Note 10 Pro Maxக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா கேமரால. சோ அதே மாதிரி வித்தியாசம் வச்சு இந்த மொபைல் போன் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் Redmi Note 10ல பார்த்த மாதிரி இந்த மொபைல் போன்லயும் உங்களுக்கு Snapdragon 732G ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரே RAM வேரியன்ட் தான். 6GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரே வேரியன்ட். இந்த ஒரே வேரியன்ட்டோட விலை பார்த்தோம் அப்படின்னா 16,500 rupees. ஆமாங்க, இந்த மொபைல் போன்ல நீங்க ஆக்சுவலா அவங்க சொன்ன விலை வந்து 17,999 rupees. ICICI கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ல 1500 டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. பட் மொபைலை யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு அது பார்த்தோம் அப்படின்னா கேமிங்க்கு தாறுமாறான உங்களுக்கு ஃப்ளூயிடிட்டி, நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கேம் ரிச்சான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது. எந்த விதமான ஹெவியான கேம்ஸ் நீங்க போட்டு கூட நீங்க விளையாடலாம். நல்ல ஒரு கேமிங்க்கு உகந்த ஒரு மொபைல் போனா இருக்கு. அதிகமா ஹீட் ஆறது கிடையாது. 1 hour 1.5 hours மேல நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா லைட்டா இந்த பக்கம் ஒரு வார்ம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மற்றபடி அன்றாட யூசேஜுக்கு எத்தனை அப்ளிகேஷனை போட்டாலும் தாக்கு பிடிக்குது. அந்த அப்ளிகேஷன் நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்றது, ஓபன் பண்றது, இந்த அனிமேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த Moto G60ல NFC சென்சர்லாம் கொடுத்திருக்காங்கப்பா. ஆனா எப்பயும் போல எல்லா Motorola மொபைல் போன் மாதிரியும் இதுலயே அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் சென்சர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய இந்த ஹார்ட்வேர் ஸ்மூத்தா வேலை செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மொபைல் போன்ல இருக்கிற சாஃப்ட்வேர். எந்த விதமான ஸ்கின்னும் இல்லாம உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எல்லா Motorola மொபைல் போன் மாதிரியும் இதுல வந்து Android 11 ரன் ஆயிட்டு இருக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ். எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் இருக்காது. ஒரே ஒரு அப்ளிகேஷன் Motorola தரப்புல இருந்து அந்த அப்ளிகேஷனுடைய பேரு மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்க பண்ணலாம். அந்த மொபைல் போனுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, பர்சனலைசேஷன், உங்க மொபைல் போனுடைய டிசைன் எப்படி இருக்கணும், வால்பேப்பர், ஐக்கன்ஸ், கலர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் நீங்க முடிவு பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான ஜெஸ்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சாப் பண்ணா லைட் எரியுது, ட்விஸ்ட் பண்ணா கேமரா திறக்கிறது, திருப்பி ட்விஸ்ட் பண்ணா செல்ஃபி கேமரா திறக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜெஸ்டருக்கான சப்போர்ட் இருக்கு. அப்புறம் இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு LCD பேனல் கொடுத்தாலுமே AMOLED பேனல் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கும் பாத்தீங்களா, அதை கிட்டத்தட்ட மிமிக் பண்ற மாதிரி இந்த மொபைல் போன்ல பீக் டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸுமே இந்த ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள அவங்க எப்பவும் போல கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வச்சு யூஸ் பண்றப்போ இந்த மொபைல் போனுடைய பேட்டரியுமே பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த 6000 mAh பேட்டரி கொடுத்ததுனால தான் இந்த மொபைல் போன் கொஞ்சம் வெயிட் அதிகமா எனக்கு தெரியுது. பட் இந்த 6000 mAh பேட்டரி உங்களுக்கு நார்மல் யூசேஜ்ல உங்களுக்கு 2.5 நாள் மேலேயே தாண்டி தாராளமா வரும். ஹெவியா நீங்க கேம்ஸ் போட்டு நீங்க விளையாண்டாலுமே 7 hours கிட்ட ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஆனா ஒரு சின்ன விஷயம், இதை சார்ஜ் பண்றதுக்கு அவங்க 20 வாட் சார்ஜர் தான் பாக்ஸுக்குள்ள கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 33 வாட் சார்ஜர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா, மத்த காம்படிஷன் இருக்கிறத நான் சொல்றேன், அந்த மாதிரி சார்ஜர் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். இந்த 20 வாட் சார்ஜர் வச்சு இந்த மொபைல் போனை ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hours கிட்ட டைம் எடுத்துக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கறப்போ இந்த Moto G60 னுடைய விலையும் நம்ம வச்சு பார்க்கறப்போ 16,500 ரூபாய்க்கு ஒரு மொபைல் போன் இவ்வளவு அருமையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட, நல்ல ஒரு டிஸ்பிளேயோட, டிசைன், கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், சாஃப்ட்வேர் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. 5G இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு குறை இருக்கலாம். ஆனா உங்களுக்கு 5G ரொம்ப முக்கியம், நான் 5G வாங்கினா 5G மொபைல் போன் தான் வாங்கவே நினைச்சீங்க அப்படின்னா, Motorola ஏற்கனவே வந்து Moto G 5G அப்படின்னு சொல்லிட்டு Snapdragon 750 ஓட ஒரு மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மொபைல் போனுக்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு, அதையும் பாருங்க. பட் உங்களுக்கு 5G எல்லாம் எனக்கு தேவை கிடையாதுப்பா, கேமரா சூப்பரா இருக்கணும், அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய பேட்டரி, இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எந்த விதமான தயக்கமும் இல்லாம நீங்க Moto G60 நீங்க வாங்கலாம். Moto G60 வாங்குறதா இல்ல Redmi Note 10 Pro, Note 10 Pro Max எல்லாம் வாங்குறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க அப்படின்னா,
அதெல்லாம் இன்னும் ஃப்ளாஷ் ஸ்டைலில் தான் ஓடிட்டு இருக்கு. வாங்க முடியுமான்னு தெரியல. எனக்கு வந்து எந்த விதமான ப்ளோட்வேரும் இல்லாமல் எந்த விதமான ஒரு ஸ்கின்னும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மொபைல் ஃபோன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சில் Moto G60 அருமையான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த Moto G60 மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தப்பித்தவர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.